மை பாரத் அமைப்பின் மூலமாக போதையில்லாத இளைஞர்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றது. காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி உறுதிமொழி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பின் மூலமாக போதை இல்லாத இளைஞர்கள் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி மூலம் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் போதை பழக்கம் இல்லாத இளைஞர்களை கட்டமைத்து 2047க்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான். தருமபுரி மாவட்ட மை பாரத் கேந்திரா மற்றும் கலைத்தாய் சிலம்பம் இளைஞர் நற்பணி மன்றம் இணைந்து இந்த நிகழ்ச்சியை இலக்கியம்பட்டியில் உள்ள பெருமாள் கோயில் வளாகத்தில் நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று பிரதமர் உரையை காணொலி மூலம் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலைத்தாய் சிலம்பம் பயிற்சி பள்ளியின் மாணவர்கள் மல்லர் கம்பம், சிலம்பம், சுருள் போன்ற தமிழ் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை போதையில்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடத்தினர். போதையில்லா இளைஞர்களை உருவாக்க மை பாரத் கேந்திரா பெரும் முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தருமபுரி மை பாரத் கேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் திரு சிவசண்முகம் தெரிவிக்கிறார். பொதுவாக வந்துட்டு பேரண்ட்ஸுக்கு அப்புறம் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு சின்ன பசங்களை வந்துட்டு கரெக்டான திசையில் வழி நடத்தி இந்தியாவை வந்துட்டு வல்லரசு நாடாக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இதோட குறிக்கோள். நம்மளுடைய பிரதமர் மோடி அவங்க 2047 வந்துட்டு இந்தியா வந்துட்டு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறார். அதற்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட சப்போர்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இளைஞர்கள் இல்லாமல் நாடு வந்துட்டு எந்த நாடுமே வந்துட்டு முன்னேறாது. அதனால் இளைஞர்களை வந்துட்டு கரெக்டான பாதையில் வழி நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு எழுச்சி அளிப்பதாக மை பாரத் கேந்திராவின் தன்னார்வ தொண்டர்கள் தெரிவிக்கின்றனர். நான் MA BEd படிச்சிருக்கேன். மை பாரத் கேந்திரால நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விழிப்புணர்வு கொடுத்தாங்க. அதனோட அடிப்படையில் விழிப்புணர்வு கொடுத்தது வந்து பாரத பிரதமர் தான். அவர் வந்து நிறைய பண்ணிட்டு வராரு. இளைய தலைமுறைக்கு வளர்ந்து வர ஜெனரேஷனுக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து அவங்களுக்கு பயனடைய வைக்கணும், எந்த விஷயத்துலலாம் இருந்து நம்ம வந்துட்டு அவங்கள நம்மளோட இதுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு எஜுகேஷன் தரணும், நிறைய காம்படிஷன்ஸ் தரணும், ஸ்போர்ட்ஸ் தரணும் அப்படின்றது வந்து அவர் ரொம்பவே பண்றாரு. பாரத பிரதமருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. போதை பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள், அதன் தீமைகள் குறித்து தொடர்ந்து மை பாரத் கேந்திரா மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. DD தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.